வந்தவங்கன்னு பார்த்து சிரிச்சாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படி சிரிக்கும் போது மூஞ்சிலே குத்திடணும். 13-14 வயசு பசங்களெல்லாம் கூப்பிட்டு கல் குடிக்கிறது, ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வெளியே போகிறது, ஐஸ் போட்டு குடிக்கிறது. போட்டு ஐஸ் போட்டு குடித்தா கொஞ்சம் கல்லுக்கு எதமாக இருக்குது, அந்த வலி கேட்குது. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். Hi Habibis, welcome back to another video. Sorry, another video இல்லை, குட் மார்னிங். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் ஃபேஸில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? எஸ், பல்லு வலி வந்துருச்சு. நேற்று தான் அவங்கள்ட்ட வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்கிற 5 நாள் எதுவும் வந்துடக்கூடாது, பெருசாக எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு. முதல் நாள் வந்துருச்சு. பல்லு வலியால் என்னால் பேச முடியல. எவ்வளோ ஆசையாக சமைச்சேன் காடை, அது இப்போ சாப்பிட முடியுமா முடியாதான்னு தெரியல. பயங்கரமாக வலிக்குது. அதை போய் டாக்டர்கிட்ட இன்றைக்கி காட்டணும். இன்சூரன்ஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. இன்சூரன்ஸ் இருந்தாலும் பேலன்ஸ் மெடிசன் வாங்குறதுக்கு சில இது கவர் ஆகலை அப்படின்னா நம்ம காசு கொடுத்தா வாங்கின நிலமா வரும். எப்படின்னு தெரியல, பார்ப்போம் இன்ஷால்லா. இப்போ தொழுவ டைம் ஆயிடுச்சு, 11:30 ஆகுது. ஸோ தொழுவு போயிட்டு வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சமைக்கிறது. அதுக்கப்புறம் மெயினாக டாக்டர் வீட்டுக்கு போகணும். முடியல, ரொம்ப வலிக்குது. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, பார்த்தாலே தெரியும். பேச முடியல, வலிக்குது ரொம்ப. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, தயவு செய்து லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விட்டுக்குங்க. ஓகே, நான் போயிட்டு தொழுதுட்டு வரேன். பாய். ஹாய் ஹபீபீஸ். நமாஸ்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நமாஸ் முடிச்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ நம்ம வந்து காடை கிரேவி வச்சாச்சு. அப்புறம் கீ ரைஸும் வச்சுட்டேன். ரைஸ் வச்சாச்சு, இல்லை காடை வச்சாச்சு, வெந்துக்கிட்டு இருக்கு. இதில் 2 விசில் வந்தோடனே இதை முடிச்சிடுவோம். இது கொஞ்சம் ரைஸ் மேலே வந்தோடனே இதையும் முடிச்சிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நேற்று வச்சுருந்த ஃப்ரை அது இருக்குது. இதை நம்ம மறந்துட்டோம் பார்த்தீங்களா, இதுதான் மெயின். ஓகே, துணி போடும் போது இந்த பேண்ட் பாக்கெட்டில் ஒரு 5 ரியால் கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ 55 ரியால் என் கையில் இருக்குது. 55 ரியால் சரிங்களா, 5 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு. இந்த மாதிரி நம்ம துணி போடும் போது எப்பயுமே நம்ம வந்து செக் பண்ணிட்டு போடணும். அப்போ தான் ஏதாவது ஒன்று அப்படி இப்படின்னு மாட்டோம். சரி, 5 ரியால் சொல்லணும், 10 ரியால். இந்த 10 ரியால் கிடச்சிச்சு. ஸோ 60 ரூபா. இந்த 60 ரூபா வச்சு தான் 5 நாளாக ஓட்டணும். இன்றைக்கி ஆஸ்பத்திரி போயே ஆகணும். ஹாஸ்பிட்டல் போகலன்னா சேகர் வாங்கிக்குவார். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். போய் பார்ப்போம். லைட்டாக வீங்கிருக்கு, பார்த்து தெரியுதா உங்களுக்கு? இங்கே இந்த இடத்துல வீங்கி இருக்கு, மேல் பல் வலிக்குது, இந்த இடத்துல வலிக்குது. போய் பார்ப்போம். ஓகே, நேற்று ஒரு டீன்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். நேற்று நைட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு, ஹாட் ஸ்டாரில் என்ன படம், கோலிஸோட ரைஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது முடிச்சுட்டு டீன்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் யார் டைரக்டர்னு தெரியல. 13-14 வயசு பசங்களெல்லாம் கூப்பிட்டு கல் குடிக்கிறது, ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வெளியே போகிறது, லவ்வு, அவங்களுக்குள்ள அந்த ரொமான்டிக்கான சீனு, இதெல்லாம் எதுக்கு? இந்த வயசு பசங்க அந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணும் அவங்களுக்கு? சரி, நம்மளும் இப்படி இருக்கலாம், ஸ்கூலை கட்டடிக்கலாம், எகிரி குடிச்சு ஸ்கூலை கட்டடிச்சு வெளியே போகலாம், ஊர் சுற்றலாம், கல் குடிக்கலாம் அப்படின்னு தானே தோணும். யார் டேரக்டர்னு தெரியல. உண்மையிலே அது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரிலாம் கட்டடிச்சு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு. அதெல்லாம் அதுக்கே இந்த மாதிரி சீன்லாம் வைக்கணும், ரொமான்டிக் சீனு. 13 வயசு 12 வயசு பையனுக்கு ரொமான்டிக் சீனு. ஸோ அதாவது இப்போ என்ன சொல்கிறதுனா, அந்த காலத்தெல்லாம் இதெல்லாம் பண்ணால் தப்பு அப்படின்ற நிலைமை போய் இந்த காலத்தில் சகஜமாயிடுச்சு எல்லாமே. இப்படி இருக்காதீங்க, இப்படி இப்படி போனால் என்ன நடக்கும் அப்படின்ற நிலைமைக்கு எல்லாரும் வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பு. என்னுடைய கருத்தை நான் சொன்னேன், என் மனசில் பட்டது. அந்த படத்தை பார்த்துட்டு என் மனசில் பட்டதை நான் சொன்னேன். ஓகே, அதே மாதிரி நம்மளை ஒருத்தவங்களை பார்த்து பல்ல காட்டினா ஒரு கோவம் வரும் பாருங்க. அது இந்த கோவம் தான் மணிமேகலைக்கு வந்திருக்கு. நான்
யூடியூப்பை திறந்தாலே மணிமேகலை பிரியங்கா மணிமேகலை ஒரே சண்டை ஃபைட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. என்னடா பார்க்கும்போது தான் இந்த சிடபிள்யூசியை பார்க்கும்போது தான் தெரியுது பிரியங்கா வந்து ரொம்ப மொக்கப்படுத்திருக்கு மணிமேகலையை. பிரியங்கா சொல்லவே தேவையில்ல, வாய்க்கு பேசி வலிச்சானது, வாய்க்கிஞ்சான். ஸோ பேசுகிறதும் கத்துறதும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதான் அவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்காங்க, வேறு விஷயம் நமக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அதில் ரொம்ப டாமினேட் பண்ணி ரொம்ப மொக்கப்படுத்தி தான் பெரியவங்க அப்படின்ற மாதிரி அவங்க நடந்துக்கிட்ட ஒவ்வொரு சீசன் அந்த ஒவ்வொரு ஷோவையும் நான் பார்த்தேன். என்னமோ இறைவன் அறிவான். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க நம்மளை பார்த்து சிரிக்கும் போது நக்கலாக பார்த்து சிரிச்சாங்கன்னா நம்ம தான் பெரியவங்க, நம்ம தாழ்ந்தவங்கன்னு பார்த்து சிரிச்சாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படி சிரிக்கும் போது மூஞ்சிலே குத்திடணும். ஓகே மக்களே, ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பழப்பழப்பெல்லாம் வந்துட்டா ரைஸு. அதுக்கப்புறம் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு, காடை ஃப்ரை. கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராகிடுச்சு. இன்னும் 2 காடை கிரேவி இன்னும் போட்டிருக்கேன். இதுவும் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், வேண்டியதுதான். சாப்பிட்டு முடிச்சிடுவோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே முடிஞ்சு, காடை கிரேவி, காடை ஃப்ரை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஒரு 4-4:30 மணி போல் அவரை போய் பார்த்துட்டு அப்புறம் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு பல்ல காட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கே போகலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ லைட்டாக வெள்ளிக்கிழமை ஆகுனா சாப்பிட்டு கொஞ்சம் குட்டி தூக்கம் போடணும். அப்போ தான் அந்த சாப்பாட்டுக்கும் அந்த வெள்ளிக்கிழமைக்கும் என்னோட மரியாதையை நம்ம கொடுத்துடணும். ஓகே, ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக். நல்ல ஒரு தூக்கத்தை குட்டி தூக்கத்தை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம மச்சானை பார்க்க என்ன ஏரியா அது, மம்மலக்கா கிட்ட போகிறோம். இந்த ஃபைசல்யா டவருக்கும் கிங்டம் டவருக்கும் நடுவில் ஒரு ஏரியா இருக்குது, தஹல்யா ஸ்ட்ரீட் சவுத்து. ஸோ அங்கே போயிட்டு அவரை பார்த்துட்டு இன்றைக்கி காடை செஞ்சோம்ல, காடை வித்து கீ ரைஸ், அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஊரில் வாங்கிட்டு வந்த ஜாமான் அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவோம். ஸோ ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. என்னடா இது ஒரே ஆம்புலன்ஸாக நிற்கிது, ஆஹா ஃபயர் ஆயிடுச்சு போல். இது வந்து நம்ம வீட்டுக்குலேருந்து ரிட்டன் போகும்போது ரைட் சைடில் ஒரு வீடு இருக்கும். எத்தனை ஆம்புலன்ஸ் நிற்கிது, 1 4 ஆம்புலன்ஸ் நிற்கிது எல்லாவே. இப்போ வந்து நம்ம மச்சானை பார்க்க மம்மலக்கா போகிறோம். தஹல்யா ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னல, அந்த தஹல்யா ஸ்ட்ரீட் தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் தான், புஷ்ஷுன்னு போயிடலாம். எங்கே பார்த்தாலும் ஒரே டிராஃபிக்கு, ஒரே போலீஸாக இருக்குது. ஏன்னா இன்னும் 2 நாளில் நேஷ்னல் டே வருதுல்ல, ஸோ அதனால். இதுதான் அவருடைய ரூம். இதை உட்காந்துருக்காரு, தம்பியும் உட்காந்துருக்காரு. சின்னதாக ஒரு ரூமு, ஒரு பாத்ரூம், அவ்வளோதான் ஹவுஸ் கீப்பர் வாழ்க்கை. கொஞ்சம் நேரம் அப்படியே அவர் வீட்டில் ரூமில் உட்காந்து பேசிவிட்டு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு கீப்பாடு கொடுத்துட்டு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ்லாம் அவட்டையும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். திடீர்னு அவங்க மேடத்துலேருந்து மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். 10 ரூபாய்க்கு கோல்ட் காஃபி ப்ளஸ் டோனட். இது வந்து சவுதியோட நேஷ்னல் டேயில், அதனால் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஓகேவா, அதை நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். எப்போயுமே டன்கின் வந்து ஸ்டார்பக்ஸை விட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் தரமாக வரும். நான் வந்து இன்றைக்கி ஒரு மீடியம் ஸ்பானிஷ் லட்டி வித் கோல்டு பத்திரியால் தான் வித் டோனட்டோட. ஏன்னா இன்றைக்கி வந்து 4 days நான் சொன்ன மாதிரி 4 days லீவ் இருக்குல்ல, அந்த லீவுக்கு ஆஃபர். சவுதியோட நேஷ்னல் டே வருது, 94th நேஷ்னல் டே. ஸோ அதனால் எங்கே பார்த்தாலும் ஆஃபர் போட்டுருப்பாங்க. நம்ம வந்து விட்டோம். அவ்வளோதானா, வேறு லெவல். சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே செம்மையாக இருக்குது. ஆனால் இது எப்படி ஃபுல்லாக குடிச்சு முடிப்பேன்னு தான் எனக்கு தெரியல. இது முடிச்சுட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டலில் போய் பல்ல பார்க்கணும். என்னடா பல்லு குடிக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ் போட்டு குடிக்கிறேன்னு போட்டால் ஐஸ் போட்டு குடித்தா கொஞ்சம் பல்லுக்கு இதமாக இருக்குது, அந்த வலி கேட்குது. அதனால தான் சூடாக குடித்தா பல்லு வலிக்கல, ஐஸ் போட்டு குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால தான் சூடாக குடிக்காமல் ஐஸ் போட்டு குடிக்கிறேன். நல்லா இருக்குது. டோனட்டும் சூப்பராக இருக்கும். டோனட்டு இது ஒரு லாங் ஜான் பேர், ஆஃபரோட 10 ரியால். ஸோ நம்ம 50 ரியாலில்
சாரி 60 ரியாலில் 10 ரியால் காலி ஆச்சு, இன்னும் 50 ரியால். ஓகே செம்ம. கொஞ்ச நேரம் அப்படியே அழகான வியூஸ் பார்த்துட்டு, அந்த வியூஸ் அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு, வியூஸ் அப்படியே ரசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான் ரெஃப்ரெஷ்மெண்ட். ஓகே ஹபிபீஸ், வாங்க இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம். எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு, காஃபி குடிச்சாச்சு, டோனட்டும் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம். அங்கே போயிட்டு டாக்டர் ரினி மேத்யூ அவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 மந்த்து நம்ம ஊருக்கு போனதுனால யார் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு நம்ம வருவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு பல் டாக்டர். மாசத்துல எல்லாம் மாறிடுச்சு பாருங்க. 1 மந்த் தான் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள டப்புன்னு எல்லாம் மாறிடுச்சு. இது வந்து நம்ம வீட்டுக்கு பேக் சைடு தான் இருக்கு இந்த ஏரியா. இது வந்து நாதா பார்க்கு. நம்ம வீட்டுக்கு பேக் சைடு இருக்கிறதுனால நம்ம ஜெரீர் மெடிக்கல் சென்டர் தான் போகிறோம். அங்கே போயிட்டு தான் நம்ம ரினி மேத்யூவை பார்க்கணும். ஸோ இதான் எல்லாமே க்ரீனாக இருக்குன்னா சவுதி நேஷ்னல் டே, அதுக்காக எல்லாமே க்ரீனாக இருக்கும். ஒரு 3 days சவுதி ஃபுல்லாக பச்சையாக தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நம்ம இங்கே பார்க் பண்ணக்கூடாது. பார்க் பண்ணோம்னா நமக்கு ஃபைனு. ஸோ அதனால தான் ரிவர்ஸ் எடுக்கிறேன். வந்தாச்சு, இதுதான் ஹாஸ்பிட்டல், போய் பார்ப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். டாக்டர் சஞ்சீவன் டென்டலுக்கு ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க. 224 6 ரியால் ஆயிடுச்சு. ஸோ 50ல் 6 போயிடுச்சுன்னா பாக்கி 44. போய் பார்ப்போம். வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அவ்வளோவா யாரும் இருக்க மாட்டாங்க. நாளைக்கெலாம் செம கூட்டம் வரும். அதனால தான் நான் இங்கே இன்றைக்கே வந்துட்டேன். இல்லை யாருமே இல்லை. நாளைக்கு வந்து வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், உட்காந்தே இருக்க வேண்டியது தான். அதனால தான் நான் இன்றைக்கே வந்துட்டேன். இன்றைக்கி வந்தேன்னா லைட்டாக அப்படியே பார்த்துட்டு மருந்து வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இங்கெல்லாம் என் பையன் எவ்வளோ நாள் விளாண்டுருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது நினைவுகள் என்ன செய்கிறது. நமக்கு வந்து நம்பர் 9, இப்போ வந்து 6th போதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் சஞ்சீத் கபீர் 6th போது. இன்னும் 3 பேர் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ரினி மேத்யூ இல்லை, அவங்க இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால லீவு போல் வருவாங்க. ஆனால் நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் நைட்டு வலி பயங்கரமாகிடுச்சுன்னா ஸோ முடியாது. அதனால தான் நான் இப்போயே யாராக இருந்தாலும் பார்த்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நைட்டு குளூரில் பயங்கரமாக வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் வாயு இவ்வளோ பெருசு வீங்கிடும். இப்போ கொஞ்சம் அமைங்கிருக்கு, அதோடையே பார்த்துருவோம். ஓகே, இந்த டாக்டர் தான் நான் சொன்னது, வரல. பார்த்து முடிச்சிட்டேன், மெடிசன் வாங்கியாச்சு. ஓகே, இதுதான் அந்த மெடிசன். இப்போ இந்த மெடிசனுக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியல. இருக்கிற 50 ரியால் 44 ரியால் எவ்வளோ ஆகும்னு தெரியல. இப்போ நம்ம மெடிசன் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். மெடிசன் எவ்வளோ ஆகும்னு தெரியல. ஸோ போய் பார்ப்போம். மருந்து வாங்கியாச்சு, 14 ரூபா ஆயிடுச்சு. ஆனால் சொன்னேன்ல, நமக்கு வந்து என்னது மெடிக்கல் இன்சூரன்ஸ் போனால் கூட மெடிசன்ஸ் வந்து சில இது கவர் ஆகும், சில இது கவர் ஆகாதுன்ட்டு இது கவர் ஆகலை. அதனால் 14 ரியால் வாங்கிட்டான். அப்படி பார்த்தா எவ்வளோ பேலன்ஸு 50 ரியால் 60 ரியாலில் 10 ரியால் அங்கே போயிடுச்சு, 6 ரியால் இங்கே கன்சல்டன்சிக்கு போயிடுச்சு, பாக்கி 14 ரியால் இங்கே போயிடுச்சு. அப்படி பார்த்தா 10 14 24 ஒரு 6 24 30 ரூபா போயிடுச்சு. ஐயோ 30 ரூபா போயிடுச்சு. பாக்கி 30 ரூபா தான் இருக்குது. ஆண்டவா, 30 ரூபா வச்சு 3 நாள் ஓட்டணுமா? கிளாவாக்ஸ் 625 மில்லிகிராம். இது வந்து ஆன்டிபயோட்டிக்கான். இப்போ நம்ம ஒன்று போட்டுருவோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ போட்டால் தான் நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகும், நாளைக்கு ஃபுல்லாக சரிப்பட்டு வரும். ஓகே, மேட்ச் ஓடுது. இந்தியா இல்லை, சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். அதை பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன், வர மாட்டேங்குது. மாத்திரை கொடுத்தாங்க, வோல்டிக் டிக்ளோஃபெனக் சோடியம், நான் ஸ்டெராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இது வந்து 2026 வரைக்கும் இருக்குது. இது எத்தனை வரைக்கும் இருக்குது? இது 2027 வரைக்கும் இருக்குது. நோ ப்ராப்ளம். எல்லாமே மேனுஃபேக்சர் எல்லாமே சவுதி தான்.
ஊசி கூட போட்டுடலாம். ஆனால் இந்த மாத்திரை தான் போடுறது உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா மாத்திரை போட்டு முழுங்கும் போது தொண்டையில் போய் ஒரு மாதிரியாக கசப்பு இறங்கும். ஸோ அந்த டைமில் சில பேருக்கு வாந்தி வந்துடும். அதுதான் ஒரு கஷ்டமான விஷயம். மேட்ச் ஓடுது, மேட்ச் பார்த்துட்டு அதை நம்ம படுக்க வேண்டியதான். ஓகே, சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் ஓடுது. 2 விக்கெட் போயிடுச்சு. அவங்க 331 அடிச்சிட்டாங்க, 311. செம்மையாக ஆடுறாங்க ஆப்கானிஸ்தான் இப்போலாம் வர வர. நம்மக்கிட்ட பேலன்ஸ் இப்போ 30 ரூபா தான் இருக்குது. இந்த 30 ரூபா வச்சு தான் 3 நாள் ஓட்டணும். 30 ரூபா தான் இருக்கிறா. 10 ரூபாமா, 10, 20, 30, 10, 20, 30. 30 ரூபா வச்சு 3 நாள். 3 நாள் 30, 3 நாள் 30, 3 நாள் 30, 330. பார்த்துடலாம், இறைவன் இருக்கிறான். 3 நாள் 30 ரூபா பார்த்துருவோம் என்ன அப்போ. ஓகே ஹபிபீஸ், ஃபைனலி இன்னையோட டேயோட இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். காலையில் எழுந்திரிச்சு நமாஸ் போயிட்டு சாப்பிட்டுட்டு மச்சான பக்கம் போயிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவரையும் பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு தம்பியை விட்டுட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு காஃபி குடிச்சிட்டு ரிட்டன் அங்கேருந்து டாக்டருக்கு போயிட்டு பார்த்துட்டு டாக்டர் சஜ்னீத் கரீம் பார்த்துட்டு டேப்லெட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். 60 ரியாலில் 30 ரியால் சோலி முடிஞ்சு. இன்னும் 30 ரியால் இருக்க பேலன்ஸு. இந்த 30 ரியாலை வச்சு நம்ம சர்வை பண்ண முடியுமா? சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே தான் அதோட ஆஃபீஸ். நமக்கு இந்த 3 days 30 ரியால்ஸ் முடியுமா? லெட்ஸ் see. ஓகே, ஸோ ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க. ஏன்னா இன்னும் 3 days இருக்குல்ல, அந்த 3 days கண்டினியூவாக நீங்கள் பார்த்தா தான் தெரியும் நம்ம 30 ரியாலில் வச்சு சர்வை பண்ணோமா இல்லைமாட்டு. ஓகே, and then bye. See you tomorrow morning.